ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சிஎம் சமையலறை. இன்றைக்கி ஆடிப்பூரம் ஸ்பெஷல் மெனுவோடு வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழ சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? தேங்காய் சாப்பாடு, எலுமிச்சம்பழ சாப்பாடு, தயிர் சாப்பாடு மூணுக்கும் சேர்த்து அரிசியை ஒன்றா ஊற வச்சுட்டேன். அரிசியும் பருப்பையும் களைஞ்சு அக்கார வடிசலுக்கு ஊற வச்சுருக்கேன். தயிர் சாப்பாட்டுக்கு தனியாக ஊற வச்சுருக்கேன். அரிசி பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு தட்டில் போட்டு காய வச்சிடலாம். அக்கார வடிசலுக்கு கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே லெமன் ரைஸுக்கு தாளிக்கிறதுக்கு நடக்கல்ல, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சாப்பாட்டுக்கு கருவேப்பிலை, நடக்கல்ல, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் சாப்பாட்டுக்கு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். சாப்பாடை குக்கரில் வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். எலுமிச்சம்பழ சாப்பாட்டுக்கு ஆற வைக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விட்டுருங்க. தேங்காய் சாப்பாட்டுக்கு சும்மா ஆற வைங்க போதும். இந்த சாப்பாடெல்லாம் நல்லா ஆறுனாதான் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ லெமன் ரைஸ் தாளிச்சிடலாம். கடுகு கடலப்பருப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சதை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூளும் நல்லா எண்ணெயில் கலக்கிற மாதிரி நல்லா ஆட்டி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மஞ்சத்தூள் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விடுங்க. பெருங்காயம் ஸ்பூனில் கலக்கினா தான் சரியாக வரும். இப்போ ஆளிச்சாச்சு, அவ்வளோதான். எடுத்து எலுமிச்சம்பழ சாதத்துக்காக ஆற வச்சுருக்க சாப்பாடில் கொட்டி தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா எலும்பிச்சம்பழத்தை நான் பச்சையாக தான் புழிஞ்சு விடுவேன். சிலர் ஜூஸ் எடுத்து கொதிக்க விடுவாங்க. ஆனால் கொதிக்கிறப்ப கொஞ்சம் கசப்பு ஏறிடும். அதனால் இந்த மாதிரி பச்சையாக விட்டு கலரி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு கலரணும். ஆறுனா தான் சாப்பாடு இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்சி போயிடும், சாப்பாடு உடஞ்சிரும். அதனால் நல்லா ஆற விட்டு கலருங்க. அவ்வளோதான், நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிடலாம். இப்போ தேங்காய் சாதம் தாளிச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். அப்புறம் கடுகு கடலப்பருப்பு தாளிச்சுக்கலாம். கடுகு கடலப்பருப்பு தாளித்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், நடக்கல்ல, கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நடக்கல்ல நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம தேங்காய் போடணும். இப்போ பாருங்கள், தேங்காவை துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அது நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் இந்த அக்கார வடிசலுக்கு வச்சுருக்கிறதுலையே ஏலக்காவை போட்டு அரிசியை ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. தேங்காய் இந்த அளவுக்கு ட்ரையாக ஆனாதான் தேங்காய் சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும். நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா எடுத்து இந்த சாதத்தில் கொட்டி நல்லா கலரி விட வேண்டியது தான். சாதம் கட்டியாக தான் இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா உதிர கலரி விட்டோம்னா நல்லாயிருக்கும். சூடு நல்லா ஆறிடுச்சுன்னா சாப்பாடு நல்லா உதிரியாக ஆகிடும். பார்க்க ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்குது இல்லைங்களா, அப்புறமேட்டு கலர உதிரி ஆகிடும். சாப்பாடு உதிரியாக தான் இருக்கும். தேங்காய் சாப்பாடு கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா இருக்கும். குக்கரில் தான் இத்தனைக்கும் சாப்பாடு வச்சுருக்கேன். ஆனால் நல்லா உதிராகவே இருக்கும் சாப்பாடு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டாவே போதும். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம தேங்காய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு சாப்பாடு வேக வச்சுருந்தேன். அதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசிச்சு விடணும். மத்து வச்சோ இல்லை கரண்டியில் சூடோடு மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு பால் எடுத்து 1/2 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 லிட்டரை ஊற்றி ஃபஸ்ட்டு கலரி விடுங்க. இந்த கட்டிகள்லாம் இருக்கும், அதையோ உடச்சி விட்டு நல்லா கலரி விடணும். அப்போ தான் சாப்பாடில் எல்லா பக்கமும் இந்த பால் இதாகும். அந்த மாதிரி நல்லா அடி உண்டா கலரி விடுங்க. இப்போ நம்ம தயிர் கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றினா புளிப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா மறுபடியும் ஒருக்கா நல்லா அடி வரைக்கும் கலரி விடுங்க. கலரினதுக்கப்புறமா மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற பாலையும் ஊற்றி கலரிக்கலாம். இந்த பாலையும் இதுலேயே சேர்த்து கலரிக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக நம்ம வேணும்னா சுடு தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை பாலே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இந்த பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், தயிர் சாப்பாடு கலரியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிட்டி விட்டுறலாம். இப்போ தாளிப்புக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, கடுகு கடலப்பருப்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. இதை மட்டும் போட்டு
நல்லா தாளித்து கொட்டி கிளறியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. தயிர் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளை ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு போயிடலாமா? இப்போ அக்கார வடிசலுக்கு 1.5 லிட்டர் பால் தேவைப்படும். அதில் 1 லிட்டர் பாலை இப்போ ஊற்றி அதோட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு பால் நல்லா பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் நல்லா பொங்குனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இனி சமையல் பூராமே சிம்மில் தான் இருக்கும். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உடச்சி வச்சுருக்க அரிசி பருப்பையும் கொட்டி நல்லா கைவிடாமல் கிளறுங்க. இந்த அக்கார வடிசலோட ஸ்பெஷலே இந்த அடுப்பை சிம்மில் வச்சு பாலில் வேக வைக்கணும். கைவிடாமல் கிளறணும். கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிரும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கிளறி விடுங்க. ஸ்ரீரங்கம் கோயில்லையே இந்த அக்கார வடிசல் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. எப்போ போனாலும் நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் அக்கார வடிசலும் மிளகு வடையும் வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோதான், சுண்டிருச்சு பால். அடுத்த ஒரு 1/2 லிட்டர் திக்கான பாலையும் ஊற்றி இதில் மறுபடியும் கிளறி விடுங்க. நல்லா மறுபடியும் இந்த பாலும் சுண்டணும். அதை நான் சுண்டுற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் பொறுமை தான் வேணும் இந்த அக்கார வடிசல் செய்கிறதுக்கு. ஆனால் சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பால் அப்படியே சுண்ட காய்ச்சறம் இல்லையா, இது அவ்வளோ ருசி கொடுங்க. இப்போ நல்லா அடி விடாமல் கிளறிட்டோமா, இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். நம்ம பால் காய்ச்சின கெட்டிலேயே தான் வெல்லத்தை போட்டிருக்கேன். நான் கரெக்டாக இதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டதுனால இந்த கெட்டிலேயே காய்ச்சிக்கிட்டேன். அந்த பாலோட மனமும் நல்லாயிருக்கும். அதனால் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா போதும். இதுக்கு வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம்லாம் வர வேண்டியதில்லை. அவ்வளோதான், வெல்லம் கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அரிசி நல்லா கட்டியாகி இந்த பாலெல்லாம் ஃபுல்லாக சுண்டுனதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடித்து ஊற்றிக்கணும். ஏன்னா வெல்லத்தில் குப்பை மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வெல்லத்தை நல்லா வடித்து ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடணும். இந்த அக்கார வடிசலில் வேலையே கலரில் தான் இருக்குதுங்க. கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா அடிவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த வெல்லமும் அரிசியும் சேர்ந்து வேகிறப்போ ஒரு வாசம் வரும் பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி சாப்பாடை தாளித்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய்யை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பிரிஞ்சி தலையை போட்டு தாளிச்சுக்கலாம். பிரிஞ்சி தலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் புதினாவை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. புதினா நல்லா வணங்கட்டும். புதினா வணங்கினதுக்கு அப்புறமாட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறத போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வணக்கணும். இப்போ கொஞ்சமாக பட்டை கிராம்பு தூள் போட்டுக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா போட்டு விட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூளை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிளகாத்தூள் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வேகணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம 1க்கு 2 தண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், அதனால் ஒரு சொம்பு, என்னோடதில் ஒரு சொம்பு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதை ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு அரிசியை போட்டு ஒரு கிளறி குக்கரை மூடி விசில் விட்டால் தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், தக்காளி சாப்பாடும் தாளிச்சாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டோம்னா முடிஞ்சது தக்காளி சாப்பாடு வேலை. அவ்வளோதான். வாங்க நம்ம அக்கார வடிசல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நெய் 150 நெய்யில் ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பை தாளிச்சிருக்கேன். இந்த நெய் பால் முந்திரி பருப்பு இதுதான் இந்த அக்கார வடிசலோட ஸ்பெஷலே. தாளித்து கொட்டுனா நம்ம அக்கார வடிசல் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியது தான், முடிஞ்சுது. அக்கார வடிசல் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரெடி ஆகிடுச்சு. 5 சாப்பாடையும் கிளறியாச்சு. எடுத்து பேக் பண்ணி கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ காலையில் பூஜையும் முடிச்சாச்சு. ஆடிப்பூரம் ஸ்பெஷல் பூஜை இல்லையா, அதனால் சிறப்பாக காலையிலேயே எந்திரிச்சு விளக்கெல்லாம் விளக்கி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டாச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. அவ்வளோதான், ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டியது தான்.
இன்றைக்கி ஆடிப்பூரம் ஸ்பெஷல் சாப்பாடு முடிஞ்சிருச்சு, ஸ்பெஷல் பூஜையும் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துங்கள் நண்பர்களே, வளரட்டும் அம்மச்சயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.